திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட மதிமுக செயலாளர்கள் திமுகவில் இணைந்ததை தொடர்ந்து புதிய மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கூட்டம் நெல்லையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுடலைக்குமார் அளித்த கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் திருநெல்வேலி மாநகர் மாவட்ட செயலாளர் பெருமாள், புறநகர் மாவட்ட செயலாளர் சரவணன் மற்றும் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் தில்லைச்செல்வம் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் ஜோயல் ஆகிய 4 மாவட்ட செயலாளர்களும் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மதிமுகவிலிருந்து விலகி திமுக தலைவர் கலைஞர் முன்னிலையில் சேர்ந்தனர். இந்த நிலையில் இந்த 4 மாவட்டத்திற்கும் புதிய மாவட்ட செயலாளர்கள் அமைக்கும் விதமாகவும் கட்சியை பலப்படுத்தும் விதமாகவும் இன்றைய தினம் திருநெல்வேலியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் ஒரு மாபெரும் ஆலோசனை கூட்டம் ஒன்று தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருநெல்வேலி புதிய பேருந்து அருகிலுள்ள லாரா பேரடைஸ் இந்த ஹோட்டலில் தற்பொழுது இந்த 4 மாவட்ட மாநகர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள், நகர மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகளுடன் தற்பொழுது கலந்துரையாடல் நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இன்று மாலை இந்த 4 மாவட்டத்திற்கும் புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி கட்சியை பலப்படுத்தும் விதமாக பல்வேறு ஆலோசனைகளிலும் தற்பொழுது கட்சி நிர்வாகிகளிடமிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது கலந்துரையாடல் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ இந்த 4 மாவட்ட செயலாளர்களும் மதிமுகவிலிருந்து விலகியது பற்றி தங்களுக்கு வருத்தம் ஒன்றும் இல்லை என்றும், தொடர்ந்து ஒருவர் இந்த கட்சியிலிருந்து விலகினால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு 100 பேர் மதிமுகவில் தயாராக இருப்பதாகவும், தொடர்ந்து இதுபோன்று தேர்தல் காலங்களில் திமுக இதுபோன்ற மதிமுகவை அழிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் செயல்பட்டு வருவதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்பொழுது திமுக மீது குற்றம் சாட்டியுள்ளார். இது மட்டுமின்றி மக்கள் நல கூட்டு இயக்கத்திற்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை மீண்டும் 2வது முறையாக தற்பொழுது அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அவர் இந்த மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறித்து பேட்டியளித்ததற்கு வரவேற்பையும் அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இன்று மாலை சுமார் 4 மணிக்கு புதிய 4 மாவட்ட செயலாளர்கள் பெயர் விவரங்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.